சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாங்க, என்ன விஜயா, இங்கே மீனா வீட்டில் இருக்க யார்கிட்டேயும் பேச மாட்டேன், ஆனால் சத்யாவோட கல்யாணத்துக்காக எல்லா வேலையும் செய்கிற, இங்கே நம்ம சம்மந்திக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. என்னங்க பேசுகிறீங்க? என்ன இருந்தாலும் சத்யா சீதாவோட தம்பி, அதனால் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் சம்மந்திக்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க பார்வதி யோசிக்கிறாங்க, எனக்கு தானே தெரியும் விஜயா ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு, ஆனால் விஜயா உண்மையை சொல்ல மாட்டாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்வதி. அந்த சமயம் விஜயா சொல்கிறாங்க, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த உடனே, என்ன இன்னும் சிந்தாமணி வரவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த பார்வதி, என்ன விஜயா, என்ன சிந்தாமணி எப்போ வருவாங்கன்னு பார்க்குறியா? இந்த உண்மையெல்லாம் முத்து, மீனா, அண்ணாமலை அண்ணன், முத்துவோட பாட்டின்னு எல்லாருக்கும் தெரிய வந்தா அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன் விஜயா இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிற? சிந்தாமணி கிட்ட எதுக்கு இந்த உண்மையை சொன்ன? அவங்க இங்கே வந்தாலே கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? சிந்தாமணியால் பிரச்சனை வரணும், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறியா விஜயா அப்படின்னு பார்வதி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன பார்வதி இப்படி பேசுகிற? இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் மீனாவோட அம்மா கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன், இங்கே இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறேன், அப்புறம் ஏன் என்கிட்ட இப்படி கேள்வி கேட்குற? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே நல்லபடியாக கல்யாணமும் நடக்குது. அந்த சமயம் சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் வந்து, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு தான் இங்கே வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இங்கே ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே பதட்டமா அங்கே வந்த சிந்தாமணி ரொம்ப கோவமாக மீனா கிட்டே பிரச்சனை செய்கிறாங்க. உடனே அங்கே வந்த முத்து, சிந்தாமணி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு ரேகாவை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்கன்னு ஏற்கனவே தெரியும், ஆனால் என்ன முத்து இதெல்லாம், எதுக்கு ரேகாவை உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த முத்து? இது எல்லாமே உன்னுடைய வேலை தானே எனக்கு தெரியும், எப்படியாவது எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க. இப்போ ரேகா உங்கள் பேச்சை கேட்குறதுனால எங்ககிட்ட சொல்லாமல் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கீங்க. இப்போவே ரேகா எங்கள் வீட்டுக்கு வரணும், இல்லைனா நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சிந்தாமணி இப்படிலாம் பேசுகிறீங்க? அதான் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துடுச்சே, நீங்கள் ரேகாவோட வாழ்க்கையை நினச்சி சந்தோஷப்படணும், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயா பேசுகிறத கேட்டுட்டு இங்கே சிந்தாமணி ரேகா கிட்ட பேசுகிறாங்க, என்ன ரேகா இதெல்லாம், நீ எங்கள் பேச்சை கேட்டு நம்ம வீட்டில் இருந்திருந்தா நாங்கள் எதுக்காக இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிறோம்? இங்கே இருக்க எல்லாரும் எங்களை கேள்வி கேட்குறாங்க, பேசாமல் நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு, நீ நம்ம வீட்டில் எவ்வளோ வசதியாக இருந்த, இங்கே மீனா வீட்டுக்கு போனால் உன்னால் அங்கே கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் தங்கவே முடியாது, நீ எதிர்பார்க்குற எந்த வசதியும் உனக்கு கிடைக்காது, நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் எதையும் எதிர்பார்க்கல, உண்மையாகவே சத்யாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் என்னை வந்து இத்தனை நாள் வந்து என்னை பற்றி யோசிக்கல, என்னை கவனிக்கல, ஏன் என்னை கண்டுக்கவே இல்லை, உங்கள் வேலை தான் முக்கியம்னு உங்கள் பிஸ்னஸை பற்றி யோசனை பண்ணீங்க, எனக்காக நீங்கள் எதுவுமே செய்யலை, அதனால் என்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம், அப்பா நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பதில் பேச முடியாமல் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. இங்கே வந்து ரேகாவோட அப்பா, என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை ரேகா, நீ என் பேச்சை கேட்டிருந்தா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பேன், ஆனால் இப்படி எங்கள் பேச்சை கேட்காம நீ சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்புறம் உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் எப்படியாவது ரேகாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினச்சா ரேகாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு ரேகா கிட்டே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சிந்தாமணி, இதுக்கு மேலே நம்ம பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, ரேகா நம்ம பேச்சை கேட்க போகிறதும் இல்லை, நம்ம வீட்டுக்கு ரேகா வரப்போகிறதும் இல்லை, அப்புறம் எதுக்காக இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கணும்? அதான் முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தை ரொம்ப நல்லபடியாக செஞ்சுட்டாங்கல்ல, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் எங்களை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க, உங்கள் பொண்ணு ரேகாவை நாங்கள் நல்லா பார்த்துப்போம் சார், ரேகா எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்க எங்ககிட்ட உதவி கேட்டதால தான் இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சேன், நீங்கள் மனசு வேதனைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. போதும் முத்து, எவ்வளவோ உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன், ரேகா எங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா அப்போவே ரேகா கிட்ட பேசி ரேகாவை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பேன், ரேகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பேன், நீங்கள் வேணும்னே இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க முத்து, இனி உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு உடனே ரேகாவோட அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு. அப்பா என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு ரேகா பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க அப்பா ரேகா பேச்சை கேட்காம அங்கேருந்து கிளம்புறாரு. ரேகா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க.
என் அப்பா வீட்ல தான் நான் தங்கியிருந்தேன். என் அம்மா என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. எங்க அப்பாவுக்கும் நெறைய வேலை இருக்கும். ஆனா இப்ப என் அப்பாவும், என் அம்மாவும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி என்ன புரிஞ்சுக்காம என் அப்பா இங்கிருந்து கிளம்பிட்டாரு. சிந்தாமணி இப்படி தேவையில்லாம பிரச்சனை செய்றாங்க அப்படின்னு ரேகா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. உடனே விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சிந்தாமணி, நீங்க என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் ரேகா உங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. என்கிட்டயும் மனோஜ் கிட்டயும் எப்படியாவது பேசி எங்க வீடு உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக எங்க வீட்ல இருக்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைச்சீங்கல்ல, அதான் இப்ப இந்த நிலைமையில இருக்கீங்க சிந்தாமணி. இனியாவது இப்படி எங்க வீட்ல வந்து பிரச்சனை செய்யாதீங்க அப்படின்னு விஜயா பேசும்போது பதில் பேசாம சிந்தாமணி அங்கிருந்து கிளம்புறாங்க. முத்து சொல்றாங்க, என்ன சிந்தாமணி, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க பொறுமையாவே இருக்க மாட்டோம். ஏன்னா உங்க பொண்ணு ரேகா இப்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால நீங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு ரேகா சரியான பதில் கொடுப்பாங்கன்னு முத்து பேசினதை கேட்டு சிந்தாமணி ரொம்ப கோவமா அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோஜ் தன்னுடைய கடைக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். கனகாவோட அம்மா கிட்ட ரொம்ப தெளிவாக பேசிட்டோம். ஆனால் என்ன, என் அப்பா அம்மா முத்து மீனா எல்லார்கிட்டேயும் என் கல்யாணத்தை பற்றி தான் பேச முடியல. அவங்க கிட்ட சொன்னால் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் வாழ்க்கையை நான் தானே பார்த்துக்கணும். அதனால கண்டிப்பாக நான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் நினச்ச மாதிரியே என்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியும். நான் நல்லபடியாக முன்னேற முடியும். கனகாவோட அம்மா என் மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்க கண்டிப்பாக எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் கனகாவை கல்யாணம் பண்ணாதான் அந்த பணத்தை தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்ட பணம் கிடைக்கணும்னா உடனே அவங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். அப்போ தான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை என்னால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகுது. என்னதான் கனகா என்னை புரிஞ்சுக்காம பேசினாலும் உண்மையாகவே நான் கனகாவை விரும்புகிறேன். அதனால கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என் அம்மா தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி என் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறது அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. உடனே அங்கே வந்த சக்திவேல், என்ன மனோஜ் ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வாங்க சார், நீங்கள் செஞ்ச உதவியால தான் எனக்கு இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்குது. இங்கே கனகாவோட அம்மா கிட்டேயும் பேசிட்டோம். ஆனால் அவங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தாதான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் சொல்லிட்டேனே, இப்போ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் நானே வந்து பேசுகிறேன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல மனோஜ். கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க. நல்லபடியாக முன்னேற போகிறீங்க. இதை பார்த்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உங்களை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க மனோஜ். அது மட்டும் இல்லை மனோஜ், உங்களுக்காக தான் இங்கே கனகாவோட அம்மா கிட்ட நான் வந்து பேசினேன். உங்களுக்காக நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன். அதனால ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பணம் கிடைச்ச உடனே எனக்கும் நீங்கள் தர வேண்டிய பணத்தை கொடுத்தா வந்து நான் உங்களுக்கு எப்பயுமே உதவி செய்வேன், சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சக்திவேல் சொல்லும்போது, எனக்கு புரியுது. இப்போ வரைக்கும் எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் தர வேண்டிய பணத்தை கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கனகாவோட அம்மா எனக்கு உதவி செஞ்ச உடனே, எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்ச உடனே உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் சக்திவேல் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் மனோஜ். அதனால தான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்காக கனகாவோட அம்மா கிட்ட வந்து பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை சொன்னதே நான் தானே. ஏன்னா இனி உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் வந்து, கனகாவோட அம்மா எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மனோஜ், என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சக்திவேல் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சக்திவேல் சொன்ன மாதிரியே எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அதனால சக்திவேல் பேச்சு தான் கேட்கணும். அப்போ தான் எனக்கு நல்லபடியாக கல்யாணமும் நடக்கும். அதே மாதிரி நான் வசதியாக இருக்கலாம். அதே மாதிரி என்னுடைய பிஸ்னஸையும் நல்லபடியாக பார்த்துக்கலாம். சக்திவேல் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். எனக்காக இங்கே வந்து கனகாவோட அம்மா கிட்ட பேசியிருக்காரு. அதனால அவருக்கு தர வேண்டிய பணத்தையும் நான் சரியாக கொடுக்கணும் அப்படின்னு மனோஜ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. சத்யா ரேகாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியோ நான் நினச்ச மாதிரியே சிந்தாமணி பதில் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதுக்காக தானே சிந்தாமணியை முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வர வச்சேன். நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்குன்னு இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சமயம் மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குங்க. சிந்தாமணி எப்படி உங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க? இங்கே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் பாட்டி வீட்டில் தான் கல்யாணம் நடக்குதுன்னு சிந்தாமணிக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க மீனா. எனக்கும் அதான் மீனா, ஒன்றுமே புரியல. இருந்தாலும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் யார்கிட்டயுமே வந்து இதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. வேணும்னே யாரோ சிந்தாமணி அங்கே வந்து பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தான் சிந்தாமணி கிட்ட இந்த உண்மையை சொல்லி பாட்டி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க.
ஆனால் யார் இப்படிலாம் செஞ்சுருப்பாங்கன்னு ஒன்றுமே புரியலையே. ஒரு வேளை மனோஜ் தான் சிந்தாமணி கிட்ட உண்மையை சொல்லியிருப்பானா அப்படின்னு முத்து வந்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்த விஜயா சொல்கிறாங்க, என்ன முத்து இப்படிலாம் பேசுகிற? மனோஜ் எதுக்காக சிந்தாமணி கிட்ட வந்து உண்மையை சொல்லணும்? மனோஜுக்கு கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னான். அதனால தான் சத்யாவோட கல்யாணத்துக்கு மனோஜ் வரவே இல்லை. மனோஜ் இப்படிலாம் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். மீனாவுக்கும் உனக்கும் வேற வேலையே இல்லையா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மீனா வீட்டில் இருக்க வேலையை பார்க்காம நீ என்ன முத்துக்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அத்தை, சிந்தாமணி கல்யாணத்துக்கு வந்தாங்க. பிரச்சனை செய்யணும்னு தானே வந்தாங்க. ரேகாவை எப்படியாவது அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைச்சாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கவே கூடாதுன்னு யோசிச்சாங்க. ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடியே சத்யா ரேகாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. அதனால அவங்க பதில் பேச முடியாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ரேகா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதால சிந்தாமணி அமைதியா கிளம்பிட்டாங்க. ஆனா சிந்தாமணி பாட்டி வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிந்தாமணியால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா சத்யா தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். ஒருவேளை சிந்தாமணி வந்து இந்த கல்யாணத்துல பிரச்சனை செஞ்சா என்ன செய்யறது மீனாக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சத்யா நினைச்ச மாதிரியே சிந்தாமணி பாட்டி வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதான் கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுல. ரேகாவும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீயும் முத்துவும் இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு கேட்குறாங்க. அத்தை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா மறுபடியும் சிந்தாமணியால பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறோம். ஆமா, யார் சிந்தாமணிக்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்கும்போது தான் விஜயா யோசிக்கிறாங்க. என்ன, மீனா கிட்ட எவ்வளவோ பேசுறோம், நம்மளை புரிஞ்சுக்காம மறுபடியும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாளே. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது. உடனே விஜயா யோசனை பண்ணிட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க, முத்து, நீ முதல்ல சவாரி கிளம்பு. நம்ம வீடு கிடைக்கணுன்றதுக்காக ஃபினான்சர் கிட்ட வேற கடன் வாங்கியிருக்க. அந்த பணத்தை திருப்பி தரணும். நீ தான் அக்கறையா நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் பார்த்துக்கிற. முதல்ல உன்னுடைய வேலையை கவனமா பாரு. மீனா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் மீனா இப்படிதான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. மீனா, கிச்சன்ல இருக்க வேலையை பாரு. எனக்கு முதல்ல ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரி அத்தை அப்படின்னு மீனா யோசிச்சுக்கிட்டே கிச்சனுக்கு வராங்க. என்ன, மீனா ரொம்ப கேள்வி கேட்குறாளே, ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சிருவாளா? நான் தான் சிந்தாமணிய அங்க முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்னு மீனாவுக்கு தெரிய வந்தா அப்புறம் மீனா அமைதியா இருக்க மாட்டாளே. தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வா. என்ன செய்யறது? நம்ம இனி ரொம்பவே கவனமா இருக்கணும். என்ன இருந்தாலும் நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு, அதுவே போதும் அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் மீனா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. முத்து சவாரிக்கு போறாரு. அந்த சமயம் இங்க முத்து வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. செல்வம், நீ வந்ததால தான் பாட்டி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்ட. கல்யாணமும் நல்லபடியாக நடந்துருச்சு. இனி என் வேலையை பொறுப்பாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு அம்மா வேற பேசிட்டு இருந்தாங்க. அதனால் எங்களுக்குன்னு மாடியில் ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல முத்து, முன்னாடி கார் செட்டுக்கு வந்தா எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்ப. இப்போ நிறைய வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும்னு மீனா சிஸ்டர் உனக்கு செய்கிற உதவியால் நீ இப்படி சந்தோஷமாக பேசுகிறத கேட்கும்போது எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மீனா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து நல்லபடியாக சம்பாதிக்கிறேன். மீனா சம்பாதிக்கிற பணத்தை எனக்காக மட்டும்தான் செலவு செய்கிறா. எனக்காக மீனா கார் வாங்கி கொடுத்துருக்கா. ஆனால் மீனாவுக்காக நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே இங்கே செல்வம் சொல்கிறாங்க, மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீ சப்போர்ட் பண்ணுற, அதனால் மீனா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க முத்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து. மீனாவுக்காக கண்டிப்பாக ஏதாவது செய்யணும், மீனா வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. இங்கே மனோஜ் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னு வீட்டில் கிளம்பிட்டு இருக்காரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் நானும் வரேன் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லாமல் இங்கே வந்து கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். என் அம்மா வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்களே, நானும் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். அம்மா என்னம்மா, என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறேன், நீங்கள் எதுக்குமா வரணும்? கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே நான் வந்து கடைக்கு கிளம்பிடுவேன். நீங்கள் எப்பயும் போல் வீட்டில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், வீட்டில் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும்? மீனா எல்லா வேலையும் பார்த்துக்கிறா. நானும் வரேன் மனோஜ், அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா? நான் வந்து கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் கிளம்புறேன். இந்த உண்மை என்னன்னு தெரியாமல் அம்மா வேற கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்கிறாங்களே, என்ன பேசுறது, என்ன சொல்கிறது, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ்.
வேற வழி இல்லாம விஜயா கிட்ட சொல்றாங்க, "அம்மா, எனக்கும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுப்பீங்கல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மனோஜ். ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த கனகாவ மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு பெரிய பிசினஸ் செஞ்சுட்டு இருக்க. நீ பெரிய வேலை செய்ற. நல்லா படிச்சிருக்க. உனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும் மனோஜ். கொஞ்சம் பொறுமையா இரு மனோஜ்." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, என் ஃப்ரெண்டு தாம்மா எனக்கு உதவி செய்றான். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த நான் ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கும்போது, என் ஃப்ரெண்டு தான் உதவி செய்றேன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும்னு கிளம்புறேன். நீங்க வர வேண்டாமா? நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கருந்து கிளம்புறாரு. எப்படியோ ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த மனோஜ் ஏற்பாடு பண்ணா போதும். ஆனா, மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கிளம்புறேன்னு சொல்றான். ஆனா, என்ன கூப்பிட்டு போக மாட்டேங்கிறானே! நான் என்ன சொன்னாலும் வர வர மனோஜ் கேட்கவே மாட்டேங்கிறான். ஆனா, இங்க முதல்ல மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். அப்பதான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. மனோஜ் ரொம்ப சந்தோஷமா கனகாவோட வீட்டுக்கு வராங்க. அங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு. "வாங்க மனோஜ், எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது கனகா சொல்றாங்க, "என்னம்மா வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க. என்னம்மா என்ன ஃபங்க்ஷன்?" அப்படின்னு கேட்கும்போது கனகா, "இன்னைக்கு உனக்கு கல்யாணம்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அப்ப மனோஜ் எதுக்கு வந்திருக்காருன்னு?" கேட்குறாங்க கனகா. "நீ மனோஜை தான் கல்யாணம் பண்ணிக்க போற." அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியாம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் கனகா கிட்ட பேசுறாங்க. "கனகா, இனி தினமும் என்னுடைய கடைக்கு நீங்க வரலாம். நானே கூப்பிட்டு போவேன். ஆனா கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்ல தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன நீங்க நல்லா பார்த்துப்பீங்கல்ல? உங்க கடைக்கும் வருவேன்." அப்படின்னு கனகா சொல்றாங்க. உடனே மனோஜ், "நீங்க ஏன் கனகாவ உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போக்கூடாது?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, கல்யாணம் நடக்குதுன்னு எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. இப்ப கூட என் அம்மா, 'நீ எங்க கிளம்புற? நானும் வரேன்னு' சொன்னாங்க. என் அம்மாகிட்ட பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த உண்மை தெரிஞ்சா, இப்ப என் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே நான் கனகாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என் அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு நெனச்சேன். ஆனா வீட்ல இருக்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. அதான் ரொம்பவே யோசிச்சேன். வேற வழி இல்லாம தான் நீங்க சொன்னத நானும் கேட்டேன். அதே மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நெனச்சேன். அதனால உண்மையாவே கனகாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நெனச்சு தான் உங்ககிட்ட பேசினேன். நீங்களும் இந்த கல்யாண ஏற்பாட செஞ்சுட்டீங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். என் அம்மாகிட்ட நான் பேசினா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க. முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "சரி மனோஜ், நீங்களாவது கனகாவுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, அதுவே போதும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா, கனகா அதுக்கப்புறம் உங்கள புரிஞ்சுப்பாங்க. உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்க மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்திருக்காங்க. அதே மாதிரி மனோஜோட ஃப்ரெண்டு சக்திவேலும் வந்திருக்காரு. "என்ன மனோஜ், இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு." சொல்லும்போது, "ஆமா, கனகாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரியே இனி என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வசதியா இருக்க போகுது." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க நல்லபடியா மனோஜ் நெனச்ச மாதிரியே மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கனகா சொல்றாங்க, "அப்ப இனி நான் உங்க வீட்டுக்கு தானே வரணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க வீட்டுக்கு தான் வரணும். ஆனா என் அம்மாவுக்கு இந்த உண்மை தெரியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க உங்க வீட்லயே இருங்கன்னு." சொல்லும்போது, "என்ன மனோஜ், கண்டிப்பா நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். உங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் நான் பேசணும்." அப்படின்னு சொல்றாங்க கனகா. என்ன, கனகா கிட்ட பேசி புரிய வைக்கவே முடியலையே! எங்க வீட்டுக்கு எப்படி இப்ப கனகாவ கூப்பிட்டு போக முடியும்? அப்படியே கூப்பிட்டு போனாலும், கண்டிப்பா முத்துவும், மீனாவும் அ தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. என்னால இந்த பிரச்சனைய சமாளிக்கவே முடியாதே! என்ன செய்றது? ஏற்கனவே முத்துவும், மீனாவும் நான் சரியா பிசினஸ பார்க்கறதே இல்லன்னு ரொம்பவே ஏளனமா பேசுறாங்க. இப்ப அ இந்த ஒரு காரணத்த வச்சு கேள்வி கேட்பாங்களே! அவங்க என்கிட்ட பேசவே கூடாது. அதுக்கப்புறம் முத்து என்ன பெரிய பிசினஸ் செய்றானா? இல்லையே! ஆனாலும் முத்து எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறான். அதே மாதிரி நானும் நல்ல பேர் வாங்கணும்னா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கனகா கிட்டயும், கனகாவோட அம்மாகிட்டயும் மனோஜ் பேசி பார்க்குறாரு. உடனே கனகா சொல்றாங்க, "சரி மனோஜ், நீங்க இவ்ளோ சொல்றீங்க. நான் எங்க வீட்லயே இருக்கேன். ஆனா சீக்கிரமா நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். இல்லன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்துருவேன்." அப்படின்னு சொல்றாங்க கனகா. "இல்ல கனகா, நானே கூப்பிட்டு போறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேவிகா கிட்ட சொல்றாங்க, "நான் சொன்ன மாதிரியே கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப எனக்கு நீங்க உதவி செய்யணும். அதே மாதிரி ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த நீங்க குடுத்தீங்கன்னா, சீக்கிரமாவே எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும்." அப்படின்னு சொல்றாங்க. "மனோஜ், நீங்க சொன்ன மாதிரியே கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கனகாவ ஏன் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க அம்மாகிட்ட பேசி புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் நானே கனகாவ கூப்பிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி மனோஜ், நீங்க கேட்ட பணத்த நான் குடுக்குறேன்." அப்படின்னு கனகாவோட அம்மா மனோஜுக்கு உதவி செய்றாங்க. மனோஜ் சந்தோஷப்படுறாரு.
மனோஜ் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சந்தோஷமா ரோகிணி கிட்ட அந்த பணத்த குடுக்கும்போது, ரோகிணி சொல்றாங்க, "மனோஜ், இனி நான் உன்கிட்ட பேச மாட்டேன் மனோஜ்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல ரோகிணி, நீ என்கிட்ட பேச வேண்டாம். எனக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடைச்சா அதுவே போதும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மனோஜ், வர வர என்கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லும்போது, "ரோகிணி, உன்கிட்ட நான் எதுக்கு பேசணும்? நீ கேட்ட மாரியே பணத்த குடுத்துட்டேன். அவ்வளவுதான். இனி என்ன பார்க்கறதுக்காக கடைக்கு வரவும் வேண்டாம். எனக்கு நீ ஃபோன் பண்ணவும் வேண்டாம். என் வாழ்க்கைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் எப்பயுமே என் அம்மா பேச்ச தான் கேட்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. மனோஜ் சீக்கிரமா பணத்த குடுக்க மாட்டாருன்னு நெனச்சேன். ஆனா உடனே பணத்த ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டாரே! மனோஜுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. மனோஜுக்கு நான் எவ்ளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உதவி செஞ்சிருக்கேன். மனோஜ் என்ன புரிஞ்சுக்காம, எப்படியாவது மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக என்கிட்ட பேசாம இருக்காரே! அப்படின்னு ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. எப்படியோ எனக்கு தர வேண்டிய பணத்த மனோஜ் குடுத்துட்டாரு. ஆனா எப்படி மனோஜ் இவ்ளோ சீக்கிரத்துல இந்த பணத்த ஏற்பாடு பண்ணாரு? கண்டிப்பா முத்துவும், மீனாவும் தான் பணத்த ஏற்பாடு பண்ணி குடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா, அவங்க வீட்டுக்கு நான் மருமகளா வரவே கூடாதுன்னு முத்துவும், மீனாவும் தானே யோசிப்பாங்க. விஜயா அத்தை என்கிட்ட பேசவே மாட்டாங்க. விஜயா அத்தை கிட்ட நான் பேசணும்னு நெனச்சாலும், கண்டிப்பா விஜயா அத்தை என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன செய்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கருந்து கிளம்புறாங்க. மனோஜ் யோசிக்கிறாரு. உண்மையாவே ரோகிணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும், மறுபடியும் ரோகிணி எங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. அதனால தான் ரோகிணிக்கு உடனே பணத்த ஏற்பாடு பண்ணி குடுத்தேன். அது மட்டும் இல்லாம, வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம கனகாவ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனி கனகாவால எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். என் அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. என்ன செய்றதுன்னே தெரியல. என் அப்பா செஞ்ச உதவியால தான் இப்ப இந்த கடைக்கு நான் ஓனரா இருக்கேன். கடைய நல்லா பார்த்துக்கிறேன். நல்லா பிசினஸ் செய்றேன். ஆனா இந்த உண்மை தெரிஞ்சா, அப்புறம் இந்த கடைக்கு நான் ஓனரா இருக்கவும் முடியாது. என் அப்பா கிட்ட பேசவும் முடியாது. என் அம்மாவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க போறேன்னு தெரியலையே! அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாரு மனோஜ். மனோஜ் சரியா வீட்டுக்கு வரதும் இல்ல. சரியா சாப்பிடுறதும் இல்ல. மனோஜ் எங்க தான் போறான்? அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் மனோஜ் சரியா என்கிட்ட பேசுறதும் இல்லையே! என்னாச்சு? அப்படின்னு இங்க விஜயா யோசிக்கிறாங்க. இங்க மனோஜ் அப்பப்ப இங்க கனகாவ பார்க்கறதுக்காக கனகாவோட வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப மனோஜ் எங்க வீட்டு மாப்பிள, எங்க வீட்லயும் மனோஜ் இருக்கணும் அப்படின்றதுக்காக, தேவிகா மனோஜுக்காக நல்லா சமைச்சு குடுக்குறாங்க. இங்க கொஞ்ச நேரம் மனோஜ், நீங்க கனகா கிட்ட தினமும் பேசணும். அப்பதான் நீங்க கனகாவ நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு தேவிகா சொன்னதால, மனோஜ் வேற வழி இல்லாம கனகாவ பார்க்கறதுக்காக வராங்க. மனோஜ் கனகா கிட்ட பேசுறாங்க. கனகாவ சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கனகா, "நீ இந்த வேலையெல்லாம் செய்வியான்னு?" சொல்லும்போது, "ஆமா மனோஜ், உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்களும் அப்பப்ப என்ன பார்க்கறதுக்காக வரீங்கல்ல, அதனால தான் என் அம்மா தான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்லையே! கனகா அ வந்து அ அவங்க அம்மா சொல்ற வேலையெல்லாம் சரியா செய்றாளே!" அப்படின்னு சந்தோஷப்படுறாரு மனோஜ். அது மட்டும் இல்லாம, "என் அம்மாகிட்ட சொல்லாம வேற கனகா வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கு சரியா நான் போறதே இல்ல. இதெல்லாம் முத்துவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் இந்த உண்மைய சொல்றேன்னு, அப்புறம் என்கிட்ட வேற கேள்வி கேட்பான். அதனால சீக்கிரமா சாப்பிட்டுட்டு உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்" அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. அடுத்த நாள் கனகாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு இங்க தேவிகா யோசிக்கிறாங்க. பேசாம மனோஜ வர சொல்லலாம் அப்படின்னு மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே மனோஜ் எனக்கு நெறைய வேலை இருக்கு. நீங்களே கனகாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாரு மனோஜ். மனோஜ் வந்தாருன்னா பரவால்ல. ஆனா மனோஜுக்கு நெறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு. கனகாவ தனியா கூப்ட்டு போக முடியாது. அதனால முத்துவுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ண உடனே முத்து சொல்றாங்க, "மேடம் நான் வந்துடுறேன் மேடம். கனகாவ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க வராரு. முத்துவோட கார்ல தான் கனகா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நல்லபடியா டாக்டர் கிட்ட அங்க பேசிட்டு, மறுபடியும் இங்க முத்து அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது, "முத்து தம்பி, கனகாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. தேவிகா, "அப்படியா மேடம்? எங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா வந்திருப்போமே" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல முத்து தம்பி, சீக்கிரமாவே அ எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்ஷன் வைக்க தான் போறோம். அப்ப நீங்க கண்டிப்பா வரணும். உங்க மனைவி மீனாவையும் கூப்பிட்டு வரணும். உங்க வீட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வரணும்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? ஆமா. அ நீங்க கனகாவோட வீட்டுக்காரர பார்த்துருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மேடம். நீங்க தான் கல்யாணத்துக்கே கூப்பிடலயே" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு மனோஜ தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன மேடம் சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, கனகாவோட அம்மா எல்லா உண்மையவும் முத்துக்கிட்ட சொல்றாங்க.
மனோஜ் தான் கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே முத்து மறுபடியும் என்ன மேடம் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் உங்களுக்கு மனோஜை தெரியுமான்னு கேட்கும்போது, மனோஜ் என்னுடைய அண்ணன் தானே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மேடம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வரணும், மனோஜ் கிட்ட பேசணும், மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருன்னு மனோஜை பாராட்டி பேசுகிறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்து ரொம்பவே கோவமா, எப்படியாவது இந்த உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லணும், அம்மா எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, இந்த மனோஜ் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்போ வரைக்கும் இந்த உண்மையை சொல்லாமல் மனோஜ் சரியாக வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதானா, இப்போ தான் நான் உண்மை என்னென்னு புரியுது அப்படின்னு உடனே மனோஜ் கிட்ட பேசணும், வீட்டில் எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு முத்து கிளம்புறாரு. மனோஜ் இப்படிலாம் செய்வான்னு யோசிக்கவே இல்லைன்னு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராரு முத்து. அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன முத்து சவாரி முடிச்சுட்டு வந்துட்டியான்னு கேட்கும்போது, ஆமாப்பா அது மட்டும் இல்லை பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வேற வேலையே இல்லை, நல்லா சவாரிக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு நினைக்காம எப்போ பார்த்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சேன்னு வீட்டில் ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் மனோஜை பற்றியும் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லும்போது, மனோஜை பற்றி நீ எதுவுமே பேச வேண்டாம், என் பையன் மனோஜை பற்றி எனக்கு தெரியாதா, என் பையன் மனோஜ் என் பேச்சை தான் கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா, மனோஜை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே மனோஜ் கடையில் நிறைய வேலை இருக்குன்னு வீட்டுக்கு சரியாக வரதே இல்லை, அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணால் மட்டும் மனோஜ் பேசவா போகிறான், அதெல்லாம் மனோஜுக்கு வீட்டுக்கு எப்போ வரணும்னு தெரியும், நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆமாம் என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மனோஜ் உங்கள் பேச்சை கேட்காம கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மனோஜ் இந்த உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உண்மையை சொல்லாமல் இத்தனை நாள் அமைதியாக இருந்திருக்கான். இன்னைக்கு கனகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதே நான் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, மனோஜை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. அதனால தான் மனோஜ் சரியாக நம்ம வீட்டுக்கு வரதில்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, மனோஜ் உங்ககிட்ட சொல்லாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இனியாவது மனோஜை பாராட்டி பேசாதீங்க, மனோஜை பற்றி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலை, என்ன முத்து என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா இந்த உண்மையை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு நினச்சேன், ஆனால் மனோஜ் நம்ம பேச்சை கேட்கலப்பா, அம்மாவும் நீங்களும் எவ்வளவோ சொன்னீங்க, மனோஜ் நம்ம பேச்சை கேட்காம கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ப்பா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இப்போ தான்ப்பா கனகாவோட அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன், அவங்க என் காரில் தான் வந்தாங்க, அவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும், அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கேன், கனகாவுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன், அதனால தான்ப்பா இந்த உண்மையை என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா ரொம்ப கோவமாக மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, கடையில் தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு மனோஜ் நீ வர வர வீட்டுக்கு சரியாக வரமாட்டிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா கடையில் நிறைய வேலை இருக்குது, நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு தெரிஞ்ச வேலையை நல்லபடியாக செய்யணும்னு, நான் நல்லா சம்பாதிக்கணும் நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்கிறேன், அதனால தாம்மா வீட்டுக்கு வரலன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் நீ இவ்வளோ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு மனோஜ். உடனே நீ வீட்டுக்கு கிளம்பி வா, அப்பாவும் நானும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அம்மா எதுக்குமா நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா தான் உன்னை வர சொன்னார், இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, வரேம்மா ஏம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ கிளம்பி வா மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே பதட்டமா, எதுக்கு அம்மா உடனே வர சொல்கிறாங்க, என் அப்பா வேற பேசணும்னு சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக முத்து வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா, இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு மனோஜ். வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜ் வந்த உடனே மனோஜை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா எதுக்குமா என்னை வீட்டுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன வேலை செஞ்சுருக்க மனோஜ், கடையில் தான் வேலை செய்கிறேன்னு நினச்சேன், ஆனால் எங்களை ஏமாத்துறல, இப்போ கூட பொய் சொல்கிற, உண்மையை சொல்லாமல் எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் எதுக்காக உங்களை ஏமாற்றணும், நான் சரியாக தான் என் வேலையை செய்கிறேன்னு சொல்லும்போது, கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாங்க, இப்போ தான் கனகாவோட அம்மா தேவிகா கிட்ட பேசினேன், அவங்க என் காரில் தான் வந்தாங்க, கனகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதே நான் தான், உங்ககிட்ட ஃபோன் பண்ணாங்கல்ல, அப்போ நானும் கேட்டேன், நீ தான் உங்ககிட்ட பேசினேன், இப்போ கடையில் நிறைய வேலை இருக்குது வர முடியாதுன்னு சொன்னல, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், மறுபடியும் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மனோஜ் அமைதியாக இருக்காங்க. ஆமாப்பா நான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்பா ரோகிணி தர வேண்டிய பணத்தை கொடுக்கணும்னு உங்கள் எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டேன், நீங்கள் யாருமே உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் யார்கிட்டப்பா அப்புறம் உதவி கேட்க முடியும், அதான் நான் வந்து கனகாவோட அம்மா கிட்ட உதவி கேட்டேன், அவங்க உடனே நீ கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நானே கொடுக்குறேன்னு சொன்னாங்க, என்ன செய்யன்னு தெரியல, உங்ககிட்ட இந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்க, அதான்ப்பா உங்ககிட்ட சொல்லாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கனகா என்கிட்ட சந்தோஷமாக தான் பேசுகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் கனகா நல்ல வசதியான வீட்டில் தான் இருக்காங்க, கனகா வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அப்படி இருக்கும்போது நான் வந்து
என் வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துப்பேன்ப்பா. கவலைப்படாம இருங்கன்னு சொல்லும்போது, விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. "என்ன மனோஜ், இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்க. நான் தான் சொன்னேன்ல பொறுமையா இருன்னு. என் பேச்ச கேட்கவே மாட்டியான்னு?" சொல்லும்போது, அண்ணாமலை சொல்றாங்க, "என்ன விஜயா, ரொம்ப பொறுமையா கேள்வி கேட்டுட்டு இருக்க? மனோஜ் என்ன சாதாரண வேலைய செஞ்சிருக்கான். என்ன மனோஜ் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா பேசாம எனக்கு தர வேண்டிய பணத்த குடுத்துருங்கப்பா. சொத்த குடுங்க. நான் இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நான் என் வேலைய பார்த்துக்கிறேன்னு" சொல்லும்போது, "என்னது? உனக்காக தர வேண்டிய பணத்த எப்பவோ குடுத்துட்டேன். இப்ப உனக்கு சேர வேண்டிய சொத்த குடுக்கணும், பணத்த குடுக்கணுமா? எதுக்கு?" "உங்க பாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எங்க பேச்ச கேட்டா தான் நாங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு கிடைக்கும்னு. அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே இல்ல. எங்க பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப சொத்து வேணும், பணம் வேணும்னு கேட்டா, நாங்க உனக்கு பதில் சொல்லணுமா?" அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமா பேசும்போது, "இல்லப்பா, நீங்க முத்துவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நீங்க உதவி செஞ்சிருந்தா, நான் எதுக்காக கனகாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்? எதுக்கு அவங்க பேச்ச கேட்க போறேன்? இப்ப எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க பொறாமைப்படுறீங்க. எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. என் வாழ்க்கைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு தர வேண்டிய சொத்த நீங்க குடுத்து தான் ஆகணும். எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு கிடைக்கணும்." அப்படின்னு சொல்றாரு மனோஜ். "அப்படியா? என் பேச்ச கேட்க மாட்ட. இப்படிதான் பிரச்சனை செய்வ. அப்படிதானேன்னு?" சொல்லும்போது, "கனகாவ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரப் போறேன். கனகா இனி நம்ம வீட்டு மருமக." அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாரு மனோஜ். அந்த சமயம் அண்ணாமலை ரொம்ப கோவமா மனோஜுக்கு சரியான பதில் குடுக்கணும். இனி மனோஜ் தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யவே கூடாதுன்றதுக்காக உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றாரு அண்ணாமலை. உடனே விஜயா சொல்றாங்க, "என்ன செய்றீங்க? மனோஜ் கிட்ட நானே பேசி புரிய வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு" சொல்றாங்க. "நீ அமைதியா இரு விஜயா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க அண்ணாமலை போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. உடனே விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. என்ன நடந்துச்சுன்ற உண்மைய அண்ணாமலை தெளிவா பேசுறாரு. ஏற்கனவே எனக்கு வரவேண்டிய பணத்த இங்க மனோஜ் தான் அந்த பணத்த எடுத்தது மட்டும் இல்லாம, அந்த பணத்த வச்சு தான் பிசினஸ் ஆரம்பிச்சான். அந்த பணத்த மனோஜ் திருப்பி தரல. இப்படி மனோஜ் எப்பயுமே என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு தெரியாம வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்ததால, இந்த வீடும் எங்களுக்கு கிடைக்காதுன்ற ஒரு நிலைமையில நாங்க எங்க சம்மந்தி வீட்ல தங்கியிருந்தோம். இப்படி எப்ப பார்த்தாலும் மனோஜ் பொய் சொல்றான், ஏமாத்துறான்னு நெனச்சா, இப்ப நான் சம்பாதிச்ச பணத்தையும் கேட்குறான், நாங்க எனக்காக சேர்த்து வச்சிருக்க சொத்தையும் கேட்குறான். மனோஜ் எனக்குன்னு எதுவுமே செய்யல. ஆனா மனோஜுக்காக இதெல்லாம் செய்யணும்னு ரொம்பவே பிரச்சனை செய்றான். என் பையன் மனோஜுக்காக நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இனி மனோஜ் அவனுடைய வாழ்க்கைய பார்த்துக்கட்டும். இப்ப மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே இல்ல. ஆனா எங்க பேச்ச கேட்காம இப்படி மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணியிருக்கான். எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல சார். அதனால மனோஜ் இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. நான் உங்ககிட்ட உதவி கேட்குறேன். மனோஜ இங்கேருந்து கூப்பிட்டு போகணும். மனோஜுக்கு சரியான பதில் கிடைக்கணும்." அப்படின்னு பேசும்போது, "என்ன மனோஜ் இதெல்லாம்? அப்ப அண்ணாமலையோட பணத்த எப்ப திருப்பி தர போறீங்க? எதுக்கு இப்படி பிரச்சனை செய்றீங்க? அதான் உங்க அப்பா தெளிவா சொல்றாருல்ல, அவர் வீட்ல நீங்க இருக்க வேண்டான்னு. கிளம்ப வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார், முத்துவுக்கு மட்டும் தான் உதவி செய்யணும்னு நினைக்கிறாருல்ல, அதனால தான் நானும் கேள்வி கேட்குறேன்னு" சொல்லும்போது, அண்ணாமலை ரொம்ப கோவமா, "இதுக்கு மேல நீ பேசுனன்னா நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "மனோஜ் என்ன ஏமாத்தியிருக்கான். என்கிட்ட நெறைய பொய் சொல்லியிருக்கான். மனோஜ் கிட்ட இனி நான் பேச விரும்பவே இல்ல. மனோஜ் இனி என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு" அண்ணாமலை சொன்னதால, அங்க வந்த போலீஸ் மனோஜ் கிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்கிறாங்க. மனோஜ் யார் பேச்சையுமே கேட்காம தேவையில்லாம பிரச்சனை செய்றாரு. உடனே ரொம்ப கோவமா மனோஜ வெளுத்து வாங்குறாங்க. உடனே மனோஜ், "என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாரு. அங்க விஜயாவோட வீட்டுக்கு வந்த போலீஸ் உடனே மனோஜ் அங்கருந்து கூப்ட்டு போறாங்க. மனோஜ் தேவையில்லாம பிரச்சனை செய்றாருன்னு புரிஞ்சுகிட்டு அங்கருந்து கூப்ட்டு போறாங்க. இங்க மனோஜ் இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. புரியுதா விஜயா? அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கருந்து கிளம்புறாரு. "மனோஜ் என் பேச்ச கேட்டிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? உண்மையாவே மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா முத்து?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா. அவங்க வீட்டுக்கு போனேன். உண்மைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்க எல்லார்கிட்டயும் உண்மைய சொன்னேன்." அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ் இனி இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம். நீங்க எல்லாரும் பேசுறது எல்லாமே சரிதான். மனோஜுக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டேன். அதனால தான் மனோஜ் என் பேச்ச கேட்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டானே." அப்படின்னு இங்க மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. மீனா சொல்றாங்க, "பாத்தீங்களா? விஜயா அத்தை எவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க. மனோஜ் எதுக்குங்க இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காரு? அப்படியே உண்மையாவே கனகாவ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சாலும், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இப்ப அண்ணாமலை மாமா மனோஜ் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. மனோஜ் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா? மனோஜ பத்தி தான் நமக்கு தெரியுமே. இங்க கனகாவோட அம்மா மனோஜுக்கு உதவி செய்றேன்னு சொல்லியிருக்காங்க. அ கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதான் மனோஜ் நம்மகிட்ட சொல்லாம, நம்ம பேச்ச கேட்காம மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கு மேல மனோஜ பத்தி நம்ம யாரும் பேசவே வேண்டாம். மனோஜ் இனி இந்த வீட்டு பக்கம் வரவே வேண்டாம். அண்ணாமலை மாமா சொன்னது எல்லாமே சரிதான்." அப்படின்னு ஸ்ருதி பேசிட்டு இருக்காங்க. எப்பயுமே முத்துவும், மீனாவும் நல்ல பேர் வாங்குறாங்கன்னு நெனச்சேன். மனோஜ் இப்படி ஒரு வேலை செஞ்சா எப்படி மனோஜுக்கு நல்ல பேர் கிடைக்கும்? அப்படின்னு மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.